ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்திய விடுதலை இயக்கத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறோம். ஆண்டு வயசில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இயர்ஸ் கொடுத்து அதில் வந்து கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதில் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கு முந்தைய சகாப்தம் வந்து முதல் நிலை, காந்திய சகாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை. அதில் காந்திக்கு முந்தைய சகாப்தத்தோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1885 முதல் கிபி 1919 வரை. காந்திய சகாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 முதல் 1947 வரை. நீங்கள் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக கொடுத்துருக்கோம். அதாவது 1885லேருந்து 1950 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்தந்த ஆண்டுகளில் என்ன நடைபெற்றுன்னு சொல்லி முழுசாக வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு திருத்தம், அதாவது 1919 வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கியிருந்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நான் இதில் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. கூடவே 1921 அதாவது ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடைபெற்றுருச்சு 1920. அதில் 1921 உங்களுக்கு வரிகொடா இயக்கம் வந்து நடைபெற்றுச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடர்ச்சியாக 1921 வந்து வரிகொடா இயக்கம் வந்து நடைபெற்றுச்சு. அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெண்டுமே நான் கொடுக்கல. ஸோ இங்கே உங்களுக்கு இதில் முக்கியமான ஆண்டுகள் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் வந்து முக்கியமானது. அடுத்து வங்கப் பிரிவினை வந்து முக்கியமானது ரொம்ப. 1907 சூரத் பிளவு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 1911 வங்கப் பிரிவினை நீக்கம், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கமும் லக்னோ உடன்படிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லக்னோ உடன்படிக்கையில் தான் அந்த சூரத் பிளவில் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒன்று சேர்ந்த மாநாடு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா லக்னோ உடன்படிக்கை தான். அதில் தான் உங்களுக்கு லக்னோ மாநாட்டில் தான் காந்தியடிகளும் நேருவும் முதலாக வந்து சந்தித்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதற்கடுத்து 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம், ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது மூணுமே உங்களுக்கு வந்து முக்கியமானது. 1919 வந்து நடைபெற்றுச்சு. அதற்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாம் வட்டமேசை மாநாடு, இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. 1930, 1931, 1932, இது 3 ஆண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சைமன் குழு எப்போ வந்துச்சு, அவங்க எப்போ இந்தியாவுக்கு வந்து வருகை தந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் உலகப் போர் எப்போ தொடங்குச்சு, அதையும் டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதனோட பிடிஎஃப் ஃபைல் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆண்டுகளை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது, போலீஸ் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.